ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? பசங்க டியூஷன் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டோட நாங்கள் வந்து கிளம்புறோம் கடைக்கு. கேஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அந்த கேஸ்காரு. காசுக்காக தான் ஏதோ ஏமாத்துறாங்க போல அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியுது. 4000 கொடுத்து நம்ம பிளாக்ல வாங்கினோடனே இப்போ ரெண்டாவது புக் பண்ணி நம்பர் வந்தோம். நான் புவனேஸ்வர் போய் கஷ்டப்பட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அப்போ கூட வந்து இன்னும் 1 வீக் ஆகும், 2 days ஆகும், 3 days ஆகும் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம் அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கவே கூடாது, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஏன் வாங்கணும், புக் பண்ணி நமக்கு மெசேஜ் வந்துருச்சு 914 சொல்லி. இப்போ வந்து நம்ம மறுபடியும் இது வரைக்கும் இந்தியன் கேஸ் வாங்கினதுலேருந்து ஒரு தடவை கூட இந்த காசு கொடுத்து வாங்கலை. எல்லா டைமும் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு புவனேஸ்வர் போயிட்டு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த டைம்லையும் அவங்க கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி என்ன தான் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இண்டக்ஷன் வந்து எப்படியும் தேவைப்படுது. கடையில் வந்து டீ காஃபி எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நம்ம ரெகுலராக பண்ண மாதிரி இருக்காது. எந்த டைமில் வந்து கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே கிளம்பி வந்த உடனே ஹவுஸ் ஓனர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இண்டக்ஷன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க எப்போவுமே வந்து எங்கே கிளம்பிட்டீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிராமம் மாதிரி இடம் இல்லையா, பழைய ஆளுங்க அந்த மாதிரி பேசுவாங்க. சரிண்ணா உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சரின்னு இண்டக்ஷன் வாங்க கிளம்புனோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா பாத்திரமும் வைக்கிற மாதிரி கரண்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா என் அம்மா வந்து எப்போவுமே துடைக்கிறேன் கழுவுறேன்னு அப்புறம் தண்ணி போட்டு துடைச்சிருவாங்க, ஷாக் அடிக்கும், பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரியெல்லாம் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டு எதிரில் இந்த மாதிரி அந்த பழைய காம்பவுண்ட் இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறதுனால வாசல் வந்து வண்டி உள்ளே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் வைக்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் வச்சு அவங்க காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களாம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு கடைக்கு வரணும். அதனால் வந்து சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இது வந்து உடைக்க தான் போகிறோம், உங்களால் முடிஞ்சு அதை உடச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு வேணால் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க வந்து நீங்கள் உடைக்க முடியுமா, உடைக்க முடிஞ்சால் உடச்சிருங்க, எப்படியும் இது ஃபுல்லாக உடைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அதை தள்ளி வச்சு வண்டி வெளியிட்டாரு. அம்மா வந்து பசங்களை பக்கத்து வீடு தான் டியூஷனில் அனுப்பிட்டு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் நானும் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் ஒன்று இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து கொஞ்சம் எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஆனால் ரேட்டு வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்னால் எப்படி ரிலையன்ஸ் மாதிரி தான் இதுவும். ரிலையன்ஸ் அந்த பக்கம் இருக்குது, அதில் வந்து இண்டக்ஷன்லாம் இல்லை, அவங்க வச்சில்ல. இதில் வந்து இண்டக்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் ரேட்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் இண்டக்ஷன் ரேட் செக் பண்ணும்போது 2800, 3500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. கடை ஆரம்பிக்கும் போதே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து டீ மோஸ்ட்லி வரும்போது நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒருத்தர் போட்டு வச்சுட்டு அவங்க வரும்போது சூடு பண்ணி தர மாதிரி இருக்கும். ரெகுலராக வந்து டீ போடுற மாதிரி இருக்காது. சரி அதனால் வந்து இண்டக்ஷன் ரேட் செக் பண்ணும்போது அவ்வளோ ரேட்டு காமிச்சிது. இப்போ வந்து பார்த்தா மில்டனில் 3500 வந்து அந்த ரேஞ்சே இல்லை. எல்லாமே 5000, 6000, 7000லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் சொன்னேன், எங்க இதெல்லாம் வேண்டாம், நமக்கு எல்லா பாத்திரமும் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சம்டைம்ஸ் கேஸ் இல்லைன்னா கூட நம்ம வந்து அதில் சமையல் பண்ணிக்கலாம் ஹோட்டலுக்கு கூட அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து அது ஓகே தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்கே, நீ வந்து ஏதாவது தெரியாமல் கையை வச்சிட்டேன்னா ஷாக் அடிச்சிடும், அம்மா வந்து துடைக்கிறேன் கழுவுறேன்னு தண்ணியை போட்டு எப்போ பார்த்தாலும் தொடச்சி ஏதாவது பண்ணிவிடுவாங்க, அப்புறம் ஷாக் அடிச்சிடும், அதெல்லாம் வேண்டாம், நார்மலாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப அடம் பிடிச்சி கம்பல் பண்ணி அதெல்லாம் கிடையாது, எனக்கு அதுதான் வேணும், அதில் தான் எல்லா பாத்திரமும் வைக்க முடியும், ஸ்டீல் வந்து வச்சா தீஞ்சு போயிடும், அடியில் எண்ணெய் நிறைய ஊற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அவர் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு அதான் வேணும், இது வேணவே வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அது இல்லை. சரின்னு உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு அவங்கக்கிட்ட கேட்டார் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி அது இருக்கான்னு சொல்லி. அவங்க வந்து இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இப்போ வராது, ஸ்டாக் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பட்டாணி வந்து கடையில் தீர்ந்து போச்சு, அதனால் வந்து ஒரு 5 கிலோ பட்டாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 52 ரூபா 1 கிலோ பட்டாணி. சூப்பர் மார்க்கெட்டில் ரிலையன்ஸில் 54 ரூபா. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து 60 ரூபா சொன்னாங்க. அதனால் வந்து சரி இங்கேயே வந்து நான் ஒரு 2 கிலோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து 5 கிலோவாக வாங்கிக்க, ரெகுலராக எதுக்கு அடிக்கடி கடைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 5 கிலோ ஏற்கனவே உளுத்தம் பருப்பு ஒரு 5 கிலோ வந்து ரிலையன்ஸ்லேருந்து வாங்கி வச்சேன். இங்கே வந்து உளுந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கினேன், அது சரியாக பொங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்
நீ பட்டாணி மட்டும் தானே வாங்கணும்னு சொன்னேன், அப்புறம் என்ன இவ்வளோ பெரிய கூடையை தூக்கிட்டு வரேன்னு என்னை கலாச்சிட்டு இருந்தார். நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த உளுந்து வந்து காமிச்சேன். இது பாருங்கள் எப்படி இருக்குது, இதில் சுத்தமாக பொங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து அதை குடிச்சு பார்த்துட்டு சின்னது பெருசுமாக மிக்சிங்கில் இருக்குது, ஒரு வேளை அதனால் பொங்கலை போல் அப்படின்னு சொன்னார். நான் சரிங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையிலேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பட்டாணி மட்டும் 5 கிலோ வாங்கிட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு வாங்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தினமும் வந்து நைட்டில் சப்பாத்தி வந்து ஒரு 3 வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வீகோட் கம்பெனி இருந்து அதுக்குள்ளே போய் கேட்டால் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இண்டக்ஷனே இல்லை ஸ்டாக் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனோம். அந்த கடையில் போய் கேட்டால் அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இந்த கடையில் தான் வந்து கடைக்கு வந்து 2 அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் கோவிலில் நல்லா பாட்டு கேட்டுட்டு இருந்தது, சாமி பாட்டு. கோவிலில் ஏதோ விசேஷம் போல் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷனு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அவங்க சொன்ன கடை வந்து மூடி இருந்தது, அதனால் இன்னொரு கடை இருந்தது அது பக்கத்தில், அதுக்குள்ளே போய் கேட்டோம். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சூர்யாவில் கம்பெனியில் வந்து கேரண்டி வந்து 4800 நார்மல் வந்து கேரண்டி இல்லாதது 3000 அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொன்னேன், அப்படின்னா 3000 வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாங்க, அப்புறமா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்புறமா அது வந்து ஏற்கனவே எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல நீயும் அம்மாவும், அதில் வேறு கேரண்டி இல்லாமல் வாங்கி ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்போகுது, 4800 பரவாயில்ல அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கடையிலையும் ஸ்டாக் இல்லையாம், அவங்க ஆர்டர் பண்ணி தான் வர வைப்பாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, இப்போ போன மாதமெல்லாம் நாங்கள் 2800 விற்றுட்டு இருந்த ஸ்டவ்லாம் வந்து இண்டக்ஷன்லாம் வந்து இப்போ இந்த மந்த்து வந்து அதுவே 4800 ரேட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து ஆமாம் கேஸ் விலை ஏறிடுச்சு அதனாலயா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடை, அங்கேயும் வந்து கேட்டோம், அங்கேயும் இண்டக்ஷன் இல்லை. என்னப்பா இது சோதனை அப்படின்னு நினச்சி ஒரு கடையாக சுற்ற வேண்டியிருக்குன்னு இது இன்னொரு கடை, இங்கே வந்து கேட்டால் இங்கேயும் இல்லைன்னாங்க. இது என்னடா பிரச்சனை, மத்தியானமே வந்து சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு சுத்தமாக சரியில்லை, இதில் மறுபடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி வந்து அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு அந்த தோசை தவாவோடு சேர்த்து அந்த கேஸ் மாதிரி வரும் இல்லையா, அது வந்து அடுப்போடு சேர்த்து அது எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து நாங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவோம், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ அடி வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார், இப்போதைக்கு இல்லைங்க கொஞ்சம் கடை பிக்கப் பண்ணணும்னு சொல்கிறோம், இப்போ ரேட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தோம். பக்கத்தில் வந்து இண்டக்ஷன் எங்கேயுமே ஏரியாலேயே இல்லை, கடல்லே இல்லை அப்படின்ற மாதிரி சிரிப்பு தாங்க முடியலை. என்னங்க இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு வெஜ்ஜு சவுமீன் கடை இருந்தது, அதுக்குள்ளே போயிட்டு கேட்டதுக்கு வந்து சவுமீன் வந்து ஒரு பிளேட்டு 60 ரோல் வந்து 30 நான் வந்து 2 ரோலும் கொஞ்சம் சவுமீனும் கேட்டிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து 2 போதுமா சவுமீனும் 60 சொல்கிறாங்க, அது ஓகேவா அப்படின்னு கேட்டார். போதுங்க அதுவே சாப்பிட முடியாது, வீட்டில் வேறு பட்டாணி குழம்பு வடை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காரம் சுத்தமாக முடியலைங்க, இவ்வளோ காரமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக காரம் போட்டிருந்தாங்க, ஆனால் சாப்பிடவே முடியலை. பாதி சாப்பிட்டோம், மீதி வந்து அப்படியே மாடுக்கு கொடுத்துடலாம், ப்ளஸ் வீட்டில் இருக்க ஃபுட்லாம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ காரமாக இருக்குன்னு. ஆனால் ரேட்டு வந்து ஓகே தான், ஆனால் நம்மளால் சாப்பிட முடியல. 60 பிளேட்டு வந்து ஹஸ்பண்டும் நானும் பாதி சாப்பிட்டோம். பசங்க வந்து ஒரு ரோல் சாப்பிட்டாங்க, அம்மா ரோலும் சாப்பிடல சவுமீனும் சாப்பிடல, கொஞ்சோண்டு கொடுத்தா சுத்தமாக வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து கேசரி இட்லி சாம்பார்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து பட்டாணி வந்து காலையில் குழம்பு செய்கிறதுக்காக ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இந்த கிளாஸில் 3 கிளாஸ் போட்டு ஊற வைக்கிறேன். இதுவே வந்து மற்ற நாட்களாக இருந்தால் 2 கிளாஸே வந்து மீதியாகும். சம்டைம்ஸ் வந்து வியாபாரம் நல்லா போகும், அப்போ வந்து 3 கிளாஸ் ஓகே. ஆனால் ஒரு சில டைமில் சுத்தமாக போகாது, அப்போ 3 கிளாஸ் வாங்கிட்டு வந்தால் காலை மதியம் 3 வேளை சாப்பிட்டோம் அப்படியே மீறும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சு பட்டாணி வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து அரிசியை வந்து கழுவிட்டு அதை வந்து அப்படியே வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உளுந்து போட்டுட்டேன். உளுந்து வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் உளுந்து வந்து போட்டது, ஏன்னா இது நல்ல குவாலிட்டியான உளுந்து. அரிசி வந்து 5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுது. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து போட்டேன். நல்லா வந்து பொங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சாச்சு. அம்மா கிரைண்டர் வேறு ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் ஓடி ஒரு வழியாக வந்து கடை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கிரைண்டரால். சரின்னு சொல்லி, ஏன்னா இங்கே கிரைண்டரும் கிடைக்காது, அதுவும் புவனேஸ்வர் தான் போய் வாங்கிட்டு வரணும். சரி நம்ம வந்து சென்னையிலேருந்து, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து
ஆன்லைனில் செக் பண்ணி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க டெலிவரி சார்ஜும் அதிகமாக சொல்கிறாங்க, கிரைண்டர் சார்ஜும் அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் குவாலிட்டி தான், ஆனால் நம்மளுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கேசரி இதெல்லாம் வந்து சேர்த்து மொத்தமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அப்போ கூட முடியலை. ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தார். பசங்களும் தூங்காமல் இருக்காங்கனால ஹஸ்பண்டை வந்து சொன்னேன், வந்து அவங்க பாருங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க, காலையில் சீக்கிரம் வந்துருக்கணும், தூங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால். அப்புறமா அவர் கிரிக்கெட்டை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பசங்களை தூங்க வச்சுட்டு இருந்தார். அதுக்குள்ளே மாவுலாம் அரைச்சி, ஏன்னா வெயில் வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்றதுனால மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிருது. அதனால கொஞ்சம் லேட்டாக இருக்கணும்னால தான் 10 மணிக்கு அரைச்சி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அம்மா கிரைண்டர் வந்து கை கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினாலும் அப்படியே கொஞ்சம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணார். நானும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன், எப்படி வந்து அரைக்கணும், தினமும் வந்து அரைக்கணும். 2-3 நாளைக்கு அம்மா தான் வந்து இப்போ அரைச்சி வைப்பாங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்துடுவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாவுலாம் எடுத்தாச்சு. எடுத்த அப்புறமா உளுந்து வந்து எவ்வளோ இருந்து பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பொங்க வச்சு அரைச்சிருந்தேன். அரைச்சி போட்ட அப்புறமா அது கொஞ்சம் தான் அளவு வந்தது. நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இதுதான் மீதி இருக்கிற கேசரி. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமும் மீதியாக இருந்ததுனால அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். மாவு வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து பசங்களையும் தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்கிட்டோம். காலையில் வந்து எல்லாருமே 4 மணிக்கு எழுந்திரிச்சோம். பசங்களுமே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ கடைக்கு கிளம்பி போகிறோம். வீட்லேயே வந்து கிரைண்டர் வந்து கொண்டு வந்துட்டதுனால அம்மா வந்து ஈவினிங் டைமில் கடைக்கு போய் மாவு அரைக்க முடியாது, இப்போ ஊருக்கு கிளம்புறதுனால. அதனால சரின்னு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். இங்கேயே அரைச்சி வச்சுட்டாங்கன்னா காலையில் நாங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் உளுந்தும் கடலைப்பருப்பும் இங்கேயே அரைச்சி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா நேற்று வந்து சுத்தமாக வடை போகலை. நான் வந்து சரி கொஞ்சமாகவே போட்டுக்கலான்னு சொல்லி உளுந்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இட்லி மாவு வந்து நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள், நல்லா உப்பி வந்து இருந்தது. இப்போ வந்து மாவு எடுத்துகிட்டு ஊற வச்சுருந்த பொருட்கள் வந்து உளுந்து வந்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது நைட்டில் வந்து நான் அம்மாக்கிட்ட என்ன சொன்னேன்னா, நைட்டில் வந்து ஊற வைக்க வேண்டாம், ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு, காலையில் ஊற வச்சுக்கலாம்னு சொல்லி 4 மணிக்கு ஊற வச்சுருந்தோம். 4 மணிக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்டத்தட்ட ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை அரைச்சி அப்படியே வந்து இதையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இது பெரிய டாஸ்க்கு. நைட்டே வண்டி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு கஷ்டமாயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து முன்னாடியே வந்து எல்லாமே இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கனால உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் சாவி எடுத்து கொடுத்து அது முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு வண்டியை வந்து வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டோம் கிளம்பி. அதுக்கப்புறம் நம்ம பேக்லாம் வச்சுருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து பூட்டிட்டு வந்தார். இப்படி தான் வந்து முன்னாடி கட்டி வச்சுருக்காங்க, வழியே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கடைக்கு வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன சமைச்சுன்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். வடை வந்து ஆக்சுவலாக எல்லாமே சமைச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நான் செய்யும் போதே வந்து மோஸ்ட்லி எல்லாமே காலி ஆகிடுச்சு. சரி, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கவே முடியல. கேசரி வந்து இன்றைக்கி செய்யலை. இது வந்து சாம்பார் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பட்டாணி குழம்பு, இதுவும் முக்கால்வாசி இருக்குது, ஓரளவுக்கு காலியாக இருக்குது. இது வந்து கார சட்னி இன்றைக்கி செஞ்சுருந்தேன், தேங்காய் சட்னி செய்யலை. அதுக்கப்புறமா இவ்வளோ இட்லி இருக்குது. இன்னும் தோசை வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து கொஞ்சமாக வந்து செய்யும் போதே வந்து நமக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்க, அப்பயே வந்து கொடுத்துட்டோம். மீதி வந்து கொஞ்சம் 2-3 இருந்தது, அதை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வழியில் சூப்பராக கோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோவில் பக்கத்துலேயே வழியில் நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு மறுபடியும் வந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து அதுக்கப்புறம் ஊர் பஜார் மார்க்கெட், இது மலங்கா மார்க்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பசங்க பானிபூரி சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால எல்லோரும் பானிபூரி சாப்பிட்டோம்.
வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் வந்தாலே தெரியும் எல்லாருக்கும். நம்ம ஊர் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். மாருத்ராணி அம்மன் கோவில் எவ்வளோ பெரிய டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். கோவில் முன்னாடி இங்கே தான் வந்து பெரிய நாடகம் மாதிரி நடக்கும். அதோட பாட்டு டான்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நாளைக்கு நைட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பார்த்த உடனே அப்படியே ஒரே சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு மாமனார் வந்து உள்ளேயே இருந்தாங்க. போயிட்டு அப்படியே வந்து அப்பா காலேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பணும். அதனால் வந்து ரெடி ஆகணும். ஏன்னா அவங்க ஒண்டியாக சமைச்சிட்ருக்காங்க. நானும் போய் சமைக்கணும். என் பையன் வந்து மாமனார் உள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு அப்படியே காலில் வந்து விழுந்துட்டு அப்போ கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். சரி உட்கார சொன்னாங்க. நான் சரிப்பா அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு வந்தவொடனே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த வீடு கட்டினதுனால எப்போவுமே ஒரு ஆனந்தமாக சொல்லுவோம் இல்லையா, ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி நம்ம இப்போ கச்சத்துக்காக ஒரு வேலைக்காக வெளியில் இருந்தாலும் எங்கே என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இங்கே வந்த உடனே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து உரமாக வச்சுட்டு கட்டில் மேலெல்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா மனசு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமா பின்னாடி பக்கம்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியல. அதெல்லாம் அப்புறமா பார்க்கணும். என்ன பண்ணாலும் எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்கம் வெயிலில் வந்தது ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொன்னோடனே பசங்க போய் குழாயில் தண்ணி அடித்து கொண்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்து பேக்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு பீரோலெல்லாம் துணியெல்லாம் மடித்து எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.